ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் கண்ணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்லா வகுப்புலையும் ஒவ்வொரு யூனிட்டில் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பில் 7வது இயல் உள்ள விடுதலை திருநாள் அப்படிங்கிற கவிதை பேழையில் உள்ள இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா விடுதலை திருநாள் அப்படிங்கிற ஒரு கவிதை பேழையிலேருந்து நம்ம 1 மார்க்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். கவிதை பேழைன்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கம்மியான 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த விடுதலை திருநாள் அப்படிங்கிற கவிதை பேழையிலையுமே இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜ், அதாவது சிங்கிள் பேஜில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த விடுதலை திருநாள் அப்படிங்கிற கவிதை பேழையில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம இதை ஈஸியாக முடிச்சிடலாம், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். கவிதை பேழைன்னு எடுத்துக்கிட்டாலே எப்போவுமே ஈஸியாக தான் இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் இதுவுமே பார்த்திங்கன்னா இப்பாடலின் ஆசிரியர், அதாவது விடுதலை திருநாள் அப்படிங்கிற ஒரு கவிதை பேழையோட ஆசிரியர், அதாவது அந்த பாடலோட ஆசிரியர் யார், அந்த பாடலை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரா அப்படிங்கிறவர் தான் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ ராசேந்திரன் அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயர். அதைத்தான் நம்ம மீரா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இவர் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர், அதாவது இவர் ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதைத்தான் இவர் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர், அதாவது இவர் ஒரு இதழையுமே நடத்தியிருக்கிறார். என்ன அந்த இதழோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னம் விடு தூது அப்படிங்கிற ஒரு இதழையுமே நடத்தியிருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை திருநாள் அப்படிங்கிற கவிதை பிள்ளையோட ஆசிரியர், அதாவது மீ ராசேந்திரன் அப்படிங்கிற ஒரு அன்னம் விடு தூது அப்படிங்கிற இதழை நடத்தியிருக்கிறாரு. இவரோட நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கு, ஊசிகள், 3ம் 6ம், வா இந்த பக்கம், இந்த 4 நூல்களுமே பார்த்தீங்கன்னா இவர் எழுதின நூல்கள் தான். மீரா எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 நூல்கள் இருக்கு. குக்கு, ஊசிகள், 3ம் 6ம், வா இந்த பக்கம். இப்பாடல் கோடையும் வசந்தமும் என்னும் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. அதாவது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க பாடலோட, அதாவது கவிதை பிள்ளையோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை திருநாள். இது எதிலிருந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடையும் வசந்தம் அப்படிங்கிற ஒரு நூலிலிருந்து ஒரு பகுதியை தான் நமக்கு இந்த தலைப்பில், இந்த 8ஆம் வகுப்பில் 7வது யூனிட்டில் ஒரு கவிதை பிள்ளையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை தான் கோடையும் வசந்தம் அப்படிங்கிற நூலிலிருந்து எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளில் சீவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், உயிர், சத்தியம் அப்படின்னா உண்மை, ஆனந்த தரிசனம் அப்படின்னா மகிழ்வான காட்சி, வையம் அப்படின்னா உலகம், சபதம் அப்படின்னா சூளுரை, மோகித்து அப்படின்னா விரும்பி. இதான் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளில் கொடுத்துருக்குற 1, 3, 6 சொல்லும் பொருள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் பிரித்து எழுதுக. சீவன் இல்லாமல் சீவன் ப்ளஸ் இல்லாமல், விலங்கொடித்து விலங்கு ப்ளஸ் ஒடித்து, காட்டெரித்து காட்டை ப்ளஸ் எரித்து, இதம் தரும் இதம் ப்ளஸ் தரும். இது பார்த்திங்கன்னா 4 பிரித்தெழுதுக கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவிதை பேழை அவ்வளோதான். இவ்வளோ தான் 1 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த கவிதை பேழையில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம பார்க்குற எல்லா கொஸ்டின்ஸுமே நான் பிடிஎஃபாக டெலிகிராமில் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு டெலிகிராமில் போய் என்னால் முடிந்ததுன்னு டைப் பண்ணாலே நம்ம சேனல் ஷோ ஆகும். இல்லைனா இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.